எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கான அந்த ஓய்வூதியம் பென்ஷன் வரும் இல்லைங்களா, அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. அதாவது 3 வகையாக நம்ம வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகலாம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகலாம், இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆகலாம், இல்லைன்னா ப்ரைவேட் செக்டரில் வேலை பண்ணிவிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகி ஓய்வூதியம் பென்ஷன் வரும் இல்லைங்களா. அதில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுங்க ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க 2011. அதுபடி என்னன்னு கேட்டிங்கன்னா, மூத்த குடிமக்கள், அதாவது பொதுவாக சீனியர் சிட்டிசன்னா 60 வயசானவங்களை சொல்லுவோம். இவங்க சூப்பர் சீனியர்ஸ், அதாவது 80 வயசு முடிஞ்சவங்களுக்கு அவங்க இப்போ சும்மா தோராயமாக சொல்கிறேன், ஒரு 10,000 ரூபாய் அவங்க பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க 80 வயசு வரைக்கும். அப்படின்னா 81வது வயசுலேருந்து 4 வருஷம், அதாவது 84 வயசு வரைக்கும் அவங்க 10,000 வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அதனுடைய 20% நீங்கள் எவ்வளோங்க, 2,000. அப்போ 12,000 ரூபாய் அவங்களுக்கு 84 வயசு வரைக்கும் அவங்களுடைய பென்ஷனில் ஜாஸ்தி கிடைக்கும், 20%. அதே மாதிரி 85லிருந்து 89 வயசு வரைக்கும் 30% கிடைக்கும். 10,000 வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அதனுடைய 30%. அதே மாதிரி 90லிருந்து 94 வயசு வரைக்கும் அவங்களுக்கு 40% எக்ஸ்ட்ரா கிடைக்குங்க. அதாவது அவங்க 10,000 + 40%, அதாவது 4,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ 14,000 ரூபாய் வாங்கலாம். 95 வயசுலேருந்து 99 வயசு வரைக்கும் 50% வாங்கலாங்க. அதாவது 10,000 + 50%னா இல்லைங்க 5,000. அப்போ 15,000 ரூபாய் அவங்களுக்கு பென்ஷன் வருங்க. அப்புறம் 100 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 100%, அதாவது 10,000 + 10,000 20,000 அவங்களுக்கு 100வது வயசுலேருந்து பென்ஷன் கிடைக்கும். அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டிருக்கிற ஜியோ படி, 2011 போட்ட ஜியோ படி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வேலையிலிருந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகைகள் இருக்குங்க. அதுபடி தான் நமக்கு இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பென்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தனி பாலிசிஸ் இருக்குது, அதுபடி அந்த பென்ஷன் ஸ்கீம்ஸும் இருக்குங்க. அதேமாதிரி ப்ரைவேட் செக்டர்ஸுக்கும் இருக்குது. மினிமம் இவ்வளோ தான் கொடுக்கணும், மினிமம் பென்ஷன் 7,500 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பரிசீலனையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் நடைமுறைக்கு வரலை. அது வந்துச்சுன்னா இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அப்படியே அது ஆர்கனைசேஷனாக தான் இல்லாமல் ஒரு மேசன், சித்தாள், அந்த மாதிரி கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு பரிசீலனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். ஓகேங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல் பார்ப்போம் தினமும். ஓகே, பை, தேங்க்யூ.